இப்போ நம்ம அழகான ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது பிஎஸ்சி டைரக்ட் ஜென்ரல் ஆர்டர் செக்யூரிட்டி போஸ்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு இதை பற்றி பார்ப்போம். என்ன டேட்டு இப்போ அப்ளை பண்ணுறது. 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டர் அண்டு ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ மெக்கானிக் குரூப் சியில். இது என்றைக்கு அப்ளை பண்ணோன்னா 24/8/2025 23/9/2025 வரை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சேலரி மெத்தட்லாம் பார்த்துக்கலாம். ஹெட்கான்ஸ் ரேடியோ ஆப்ரேட்டருக்கு வந்து 25,000 25,500 80,100 வரை. ஆஸ் பேர் 7th சிபிசி. ஹெட்கான்ஸ் ரேடியோ மெக்கானிக். ஸோ அவங்களுக்கு இதே தான். இதுக்கடுத்து எவ்வளோ வேக்கன்சி என்னன்னு பார்ப்போம். கேட்டகிரி ஹெச்சிசிஆர்ஓ, ஹெச்சிசிஆர்எம். கேஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. யூஆர் 20, இடபிள்யூஎஸ் 4, ஓபிசி 25, எஸ்சி 9, எஸ்டி 7, டோட்டல் 65, சிஏ வந்து 34. அது மாதிரி ரிமைனிங் வேக்கன்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறேங்க. 127, 38, 225, 81, 63, டோட்டல் 584. அதுக்கடுத்து ஹெச்சிசிஆர்எம்மில் யூஆர் 5, இடபிள்யூஎஸ் 1, ஓபிசி 6, எஸ்சி வந்து 2, எஸ்டி வந்து 6, டோட்டல் 8. இதில் டோட்டல் வேகன்சி 134. டிபார்ட்மெண்ட் வைஸாக பிஎஸ்சி சர்வீஸ் பர்சன் இதில் 171, 32, 24, 227 இதில் டோட்டல் வேகன்சி. இதுக்கு 41, 75, 53 இது மொத்தமாக டோட்டல் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் சிஏனா கம்பல்சரி அப்பாயின்மெண்ட். எஸ்சி வந்து ஷெட்யூல் கேஸ்ட்டு. இது கீழே வந்து கேஸ்ட் வரிசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது தேவைப்படுறவங்க பார்த்துக்கிறேங்க. அதுக்கடுத்து எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் என்னென்னு கொடுத்துருக்காங்க. எந்த வெப்சைட்டில் அப்படின்னா rcdpsf.government. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேங்க. அதுக்கடுத்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பிஎஸ்டி பிஇடி இந்த இது கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு. அட்மிட் கார்டு 3 days அந்த எக்ஸாம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேஸ் அதுமாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தேர்ட் பேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. அதுக்கடுத்து ஃபைனல் ரிசல்ட் எந்த டேட்டில் விடும், எவ்வளோ மார்க் அந்த மாதிரி. ஹெச்சிசிஆர்ஓக்கு வந்து டோட்டல் மார்க் வந்து 200 மார்க்ஸு, டேரக்ட் வந்து 50 மார்க்ஸ், டோட்டல் 250 மார்க்ஸு. இது அதே மாதிரி தான். ஸோ தேவைப்படுறவங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ இது எந்த மாதிரி 2 கொஸ்டின் கேட்பாங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பிசிசி கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸு. ஸோ இந்த இதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்களாம். ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. யூஆர்னு வந்து 18 வந்து 25 இயர்ஸு, ஓபிசி வந்து 18 இயர்ஸில் 28 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 18 வந்து 30 இயர்ஸ் வரை. ஸோ அதுன்னு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸு, அதர் பேக்வர்ட் கிளாஸ் வந்து ஓபிசி வந்து 3 இயர்ஸு, எஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸு, மிலிட்ரி சர்வீஸ் ரிட்டையருக்கு வந்து 6 இயர்ஸு, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 8 இயர்ஸு. அதுக்கடுத்து ஜிடி பர்சனல் ஆஃப் தி பிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 40 இயர்ஸ், 43 இயர்ஸ், 45 இயர்ஸ்னு. கவர்மெண்ட் எம்ப்ளாய்னா 30 இயர்ஸ், ஓபிசி வந்து 33 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 35 இயர்ஸ். டிவோர்ஸ் அந்த இது உங்களுக்கு வந்து 35 இயர்ஸ், 30 இயர்ஸ், 40 இயர்ஸ். ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது இதை பார்த்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. அதேமாதிரி பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஃபார் உமனுக்கு 168 சென்டிமீட்டர் ஹைட்டு, 157 வந்து சென்டிமீட்டர் உமனுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட் ஆகணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.